ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. குறிப்பாக ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 2000 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நான் பிடிஎஃபாக கம்பைல் பண்ணியிருக்கேன். டாபிக் வைஸாக சப்ஜெக்ட் வைஸாகவும் கம்பைலாக இருக்கும். பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு அதுக்கு கீழே அதில் இருக்கிற சப்டாபிக்ஸாகவும் கம்பைல் பண்ணி நான் பிடிஎஃப் மேக் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து வீடியோஸும் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை கொடுக்குறேன். இந்த 7 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட்டாக பார்க்கணுமா வேண்டாமானா கண்டிப்பாக பார்க்கணும். ஜிஎஸ் பொறுத்தளவுக்கும் நிறைய டைப்பில் கேட்பாங்க கொஸ்டின். கூற்று, காரணம், அதுக்கப்புறமா பொறுத்துக, காலவரிசைப்படுத்துக, அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் சரி, எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது சரி எது தப்பு, இந்த மாதிரி பல டைமென்ஷனில் கொஸ்டினோட இது இருக்கும். அது புரிஞ்சுக்கிறதுக்கே லேட் ஆகும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு டாபிக் நீங்கள் பார்க்குறீங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மத்திய அரசுன்னு ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்கனால ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு 5 கொஸ்டினோ 10 கொஸ்டினோ இருக்கும். அந்த டாபிக் 1-2 தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் தேடிட்டே இருக்க முடியாது. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் பண்ணுற விதமாக தான் ஆல்ரெடி கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன். பாலிட்டி 300 கொஷின், ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் 150 கொஷின், ஹிஸ்ட்ரி 150 கொஷின், அடுத்து புவியியல் பொருளாதாரம் இது சேர்ந்து 250 கொஷின், தமிழ் சமூகம் 300 கொஷின், அடுத்து சயின்ஸ் பார்த்திங்கன்னா இதை கூட விட்டுருங்க. சயின்ஸ் இப்போதைக்கு பார்க்காதீங்க, லேட்டாக பார்த்துக்கோங்க. ஆப்டிடியூடில் 500 கொஷின். ஸோ மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு 2000 கொஷினுக்கு மேலே இருக்கும். ஸோ இதை எங்கே பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் தான் மொத்தமாக ஒரு 7 வீடியோ பக்கம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கீழே ஒவ்வொரு வீடியோ கீழேயுமே பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன். சரி, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிடிஎஃப் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பிரிண்ட் அவுட்லாம் போட வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் பார்த்த பிறகும் நீங்கள் அந்த டாப்பிக்கில் ஜஸ்ட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், சிஎம், கவர்னர் இந்த டாப்பிக்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா பேஜ் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். 54வது பேஜ். எவ்வளோ கொஸ்டின் இந்த ஏரியாவில் வந்திருக்குன்னா 23 கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் எவ்வளோங்கிறது இங்கே கொடுத்துருப்பேன். பேஜ் நம்பர் இங்கே கொடுத்துருப்பேன். இதை பார்த்தே உங்களுக்கு எந்தெந்த ஏரியா இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுங்கிறது தெரியும், எதெல்லாம் லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பஞ்சாயத்து ராஜ் கொஸ்டின்லையும் லோக்கல் கவர்னன்ஸு, லோக்கல் கவர்மெண்ட்டு, நீதித்துறை, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் இதிலெல்லாம் பார்த்துங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகமாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி தான் இந்த டாப்பிக்காக நான் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும். இது பாலிட்டியில் மொத்தம் ஒரு 200 பேஜ் பிடிஎஃப் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட் லிங்க் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே கண்டிப்பாக ஒரு சின்ன டாப்பிக்காவது படிப்பீங்க. அந்த டாப்பிக்கில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ ஒரு 5லேருந்து 10 கொஷின் இருக்கும். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். ஸோ இப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் டாப்பிக்கை பார்ப்பீங்க, கொஷினை பார்ப்பீங்க, எப்படி கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா அது ரிலேட்டடாக நீங்கள் டாபிக் கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம 11th 12th படிக்கலாமா, இல்லை எக்ஸ்ட்ரா எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. சில இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்தால் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் படிக்கணும். நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அந்த டாபிக் ரிலவெண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறீங்க. அந்த கொஸ்டினில் ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்தால் உங்கள் நோட்ஸ்லையோ நீங்கள் புக்கில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கனாலோ இல்லை நான் ப்ரொவைட் பண்ணுற நோட்ஸு ஜிஎஸ் நோட்ஸ்லையோ நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பாலிட்டி. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஐஎன்எம் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறமா பொருளாதாரம். இப்போ நம்ம வெயிட்டேஜ் அதிகம். ஸோ இது ஃபுல்லாக பொருளாதாரம், ஜியாகிரஃபி ரெண்டும் சேர்ந்து கம்பைனாக கொடுத்துருக்கேன். அடுத்து தமிழ் சமூகம். முன்னாடி யூனிட் 8 இருந்தது. இப்போ அதே இதை தான் யூனிட்டாக நம்பரை மட்டும் மாற்றிருக்காங்க. ஆனால் டாபிக்ஸ் ஒன்று தான். அடுத்து அறிவியல், சயின்ஸ் ரிலேட்டடாக உள்ளது. ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 டாப்பிக்காக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். தனி வெட்டி, கூட்டு வெட்டி தனியாக இருக்கும், தனி வெட்டி தனியாக இருக்கும், கூட்டு வெட்டி தனியாக இருக்கும், எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக லிங்க்கு. பர்சன்டேஜ், ரேஷியோ, எல்சிஎம்ஹெச்எஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், நம்பர் சீரிஸ், லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இவ்வளோ டாபிக் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ கிறிஸ்பாக கம்பலேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக இவ்வளோ டாப்பிக்காக செக்ரிகேட் மொத்தமாக யூனிட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிட்டாக இருக்கும். ஆனால் டாப்பிக்காக அதுவும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில்
நிறைய யாருமே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. எல்லா வீடியோஸ் வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டி தான் மேக் பண்ணுவாங்களே தவிர, நீங்கள் உங்களை நோட்ஸ் எடுக்க சொல்லுவாங்களே தவிர, நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி பிடிஎஃப் இருக்காது. நான் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறக்கான மெயின் ரீசனே வந்துட்டு நீங்கள் எல்லா டைமும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒன்று, நீங்கள் உட்காந்து ஓனாக நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்கான இதை எப்படினாலும் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை மேக் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட பல மணி நேரம் எடுத்துக்கும். நீங்கள் வீடியோஸ் அந்த அவ்வளோ நேரம் பார்த்தா மட்டும்தான் உங்களால் நோட்ஸ் எடுத்து இது பண்ண முடியும். அது நிறைய டைம் கன்சியூம் ஆகும். பிடிஎஃப் கொடுக்குறனால நீங்கள் அந்த டாபிக் பார்க்குறீங்க, அந்த பிடிஎஃப் மொத்தம் ஒரு 7 பிடிஎஃப் இருக்குமா, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ப்ளேலிஸ்ட் லிங்க்கை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் டெய்லி நீங்கள் ரெஃபர் பண்ணிகிட்டே இருங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை. அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐரோப்பியர் வருகை இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன். இதை முடித்த பிறகு அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் போய் நீங்கள் பார்க்கணும், எக்ஸ்ட்ரா இருந்தால் அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம். ஜிஎஸ்சில் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள். ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ணக்கூடியது வெறும் லெசனை மட்டும்தான் பார்த்துட்டே இருப்பீங்களே தவிர ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கவே மாட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க் ஏறும். கிளியர் பண்ணுறவங்களோட மெயின் ஸ்ட்ராட்டஜியே இதுதான். ஒன்று ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுவாங்க, இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த 2 அப்ஜெக்டிவ் நேற்று ரிவிஷனை பற்றி பேசியிருந்தேன், இன்றைக்கி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பற்றி பேசியிருக்கேன். ஸோ எல்லாம் ஹைலி இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ப்ளேலிஸ்ட் லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்லாம் பார்த்து அதுக்கு கீழே இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழுக்கு கொடுத்துட்ருக்கேன், 6th கம்ப்ளீட் ஆகிடுச்சு மொத்தமாக. ஜிஎஸ்க்கு ஐஎன்எம் போயிட்டுருக்கு. ஸோ அது மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடாக கொடுக்க முடியுமோ அது கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு டாபிக் எடுக்கும் போதும் கொஞ்சம் டைம் எடுக்குது, அதனால தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிலே ஆகுது. இன்னும் போக பிக்கப் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக நான் கொடுக்குறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.